என்னடா எல்லாரும் இப்படி குடு குடு குடுன்னு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தானே பாக்குறீங்க. டைம் 3:30 ஆகுது. அங்க போய் கேட்ட உடனே சொல்லிட்டாங்க டிக்கெட் கவுண்டர் 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் 8ல இருந்து 4 வரலும் தான் மண்டே டு சாட்டர்டே. சண்டேல மட்டும் 1 hour சேர்த்தி கொடுக்குறாங்க. மார்னிங் 8 to 5 வரலும் விசிட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டா நிறைய பேர் சொன்ன விஷயம், பர்டிகுலரா கிளாஸ் பிரிட்ஜ் மேல நடக்கிற சான்ஸ் கிடைக்கவே இல்லை, டிக்கெட் கிடைக்கவே இல்லை அப்படிங்கறது தான். சோ இன்னைக்கு எப்படியாச்சும் நாம கிளாஸ் பிரிட்ஜ் மேல நடந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அதுக்காக தான் இவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கோம். சைட்ல ஒரு பெரிய கியூ இருக்கு இல்லையா, அதோட டிக்கெட் பிரைஸ் 75 rupees. இந்த சைட்ல நாம போயிட்டு இருக்கோம் இல்லையா, அது பர் பர்சனுக்கு 300 rupees. சரி என்ன பண்றது, குட்டி பாப்பா இருக்காளே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு கிளம்பியாச்சு. தூரமா இருந்து பார்க்கும் போதே 133 அடிங்க திருவள்ளுவர் சிலை. பாருங்க எப்படி அழகா இருக்கு. இந்தாட்ட விவேகானந்தரோட மண்டபம் ரெண்டுத்தையும் இணைக்கிற மாதிரி அந்த கிளாஸ் பிரிட்ஜ் அப்படியே பார்க்கும் போதே அழகா இருக்கு. எப்படா நம்ம அது மேல வாக்கிங் போவோம் அப்படின்னு இருக்குல்ல. சோ இங்க இருந்து நாம அங்க எப்படி போவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷிப்ல போட்ல கூட்டிட்டு போவாங்க. போட்ல போகணும் அப்படிங்கறதே நமக்கெல்லாம் ட்ரீம் தானே. போட் நல்லா இப்படி ஆடிட்டு போவோம் இல்லையா, அதுவே ரொம்ப செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் கடலுக்குள்ள போறது. ஒரு 10 to 15 minutes இந்த கியூலயும் நாங்க வெயிட் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. போட் இப்படி ஆடிட்டே இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்போம்ல, அதுவே ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு செம்ம காமெடி இருக்கு, அதை நான் கடைசியா சொல்றேன், ஓகேவா. கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கணும், விவேகானந்தர் சிலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஞாபகமும் இல்ல. நாங்க பாட்டுக்கு அப்படியே ஏறணும், போட்ல இருந்து அப்படியே எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அந்த போர்டு எப்படி மூவ் ஆகுது எல்லாத்தையும் பார்த்துட்டு, தீப் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி பெரிய போட்ல போறாங்க அவ்வளவு பேரோட சேர்ந்து. அவங்க நல்லா ஜாலியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஜாலியா இருக்குன்னு குதிச்சுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஃபியர் உங்களுக்கு குறையவே இல்லை. அப்படியே ஹக் பண்ணிட்டே அப்படியே எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. செம்ம நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிஜமாலுமே. 2 ஷிப் எப்பவுமே மூவிங்லயே இருந்துச்சு. ஒன்னு பிக்கப் பண்றது, இன்னொன்னு டிராப் பண்றது, இந்த மாதிரி மூவிங்லயே தான் இருந்துச்சு. ஏன்னா பீப்புள் நிறைய இருந்தாங்க. இது வீக்கெண்டு அது மட்டும் கிடையாது, இப்ப சம்மர் வெக்கேஷன் டைம் இல்லையா. சோ நிறைய பீப்புள் லைன்ல இருந்துட்டே இருந்தாங்க. சோ அந்த ஷிப் ரொம்ப வேகமா மூவ் ஆயிட்டே இருந்துச்சு, போயிட்டே இருந்துச்சு, வந்துட்டே இருந்துச்சு. அந்த 2 ஷிப் மட்டும் இல்லாம கடல்ல இன்னும் 2-3 ஷிப்ஸும் அங்கங்க மூவிங்லயே இருந்துச்சு. நம்மளோட இந்தியன் பிளாக் போட்ட ஷிப்ஸ் எல்லாம் அங்க இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப அதிக டிஸ்டன்ஸ் இல்ல இல்லையா, அதனால ரொம்ப குயிக்காவே இறங்கிட்டோம். சரி அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு போய் பார்த்தா அங்க இருந்து திரும்பியும் டிக்கெட் எடுக்கணும், கிளாஸ் பிரிட்ஜ் மேல போறதுக்கு டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க ஒரு 30 rupees per personக்கு வாங்கினாங்க. ஈவினிங் டைம்ல எல்லாத்தையும் அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நான் தனித்தனியா அப்லோட் பண்றேன். ஒரு காமெடி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, நாங்க ரிட்டர்ன் வரும்போது எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் இல்லாம போட்டை எடுக்கல. பட் அப்பதான் யோசிச்சோம், என்னடா கூட்டிட்டு வரும்போது லைஃப் ஜாக்கெட் அப்படின்ற ஒண்ணு கொடுக்கவே இல்லையே, போகும்போது மட்டும் இப்படி சேஃபா இல்ல எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறீங்களே, வரும்போது லைஃப் ஜாக்கெட் ஒண்ணு இருக்குன்னாச்சும் கண்ணுல காட்டுனீங்களா, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டு அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கணும். டைம் ஆயிடுச்சு, திருப்பி அலோ பண்ணுவாங்களா மாட்டாங்களா, இந்த டென்ஷன்லயே இருந்ததுனால நம்ம சேஃபா போகணும், லைஃப் ஜாக்கெட் போடணும் அப்படின்ற எந்த ஒரு தாட்டுமே இல்லாம போயிடுச்சு. ரிட்டர்ன் வரும்போதுதான் ஐயோ ஆமா இல்ல குழந்தைக்கு கூட போடலையடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.